இன்றைக்கி சூப்பரான ஒரு vlog வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. என்னோட 2 சிஸ்டர் ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. அவங்கள பிக்கப் பண்ணுறதுக்காக ரயில்வே ஸ்டேஷன் போயிருந்தோம். ஒரு வழியாக அவங்கள வீட்டுக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ ஒரு பிளேஸை விசிட் பண்ணால் கண்டிப்பாக அவங்க 2 பேருக்குமே பிடிக்கும். சீக்கிரம் ரெடி ஆகுங்கன்னு சொன்னேன். அண்ட் ஒன்றே ஒரு கண்டிஷன் என்னென்னா, ட்ரக்கிங் பண்ண ஸ்டாமினா இருக்கா அப்படின்னு சேலஞ்ச் பண்ணியிருந்தேன். எங்களுக்குலாம் பயங்கரமாக ஸ்டாமினா இருக்குது, எப்படி ரெடி ஆகிறோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அழகாக சூப்பராக ரெடி ஆகிட்டாங்க. ஸோ இங்கேருந்து கேப் புக் பண்ணி நியர்பையில் இருக்கக்கூடிய லோக்கல் ரயில்வே ஸ்டேஷன் வந்து நாங்கள் போயிட்டோம். நீங்கள் பூனா பொறுத்த வரைக்கும் லோக்கல் ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு பேஜ்வாடி போகிற ஸ்டேஷன் வந்து ட்ரெயின் இருக்கா அப்படின்னு கேட்டு நீங்கள் டிக்கெட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக போயிடலாம். நாங்கள் இருக்கிற இடத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் வந்து ஆகும். நீங்கள் நியர்பையில் எங்கே இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கோங்க. எவ்ரி 50 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா லோக்கல் ட்ரெயின் பேஜ்வாடி ஸ்டேஷனுக்கு போகும். அங்கே நீங்கள் ரீச் ஆகிட்டீங்கன்னா ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே சூப்பரான ஒரு சிவன் டெம்பிளை ரீச் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரீச் பண்ணிட்டோம். அப்போ வாக்கபிள் டிஸ்டன்ஸில் நடந்து போயிட்டே இருக்கும். இந்த சிவன் டெம்பிள் பார்த்தீங்கன்னா ரொம்ப உயரமாக இருக்கும். கிட்டத்தட்ட எனக்கு சரியாக சொல்ல முடியல எவ்வளோ தூரம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மேலே உச்சியில் இருக்கக்கூடிய சிவனை பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப அபூர்வமாக இருக்கும். அண்ட் பை வாக்கிங்கில் நீங்கள் போகும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். பில்டப்லாம் கொடுத்து கூட்டிகிட்டு போயிட்டேன். போனோடனே பார்த்தீங்கன்னா பயங்கர மழை. தண்ணியோட வேகம் இப்போ காமிக்கிறதுக்கு வந்து லைட்டாக குறைஞ்சதுக்கப்புறம் காமிச்சோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த படியே தெரியல, அந்தளவுக்கு தண்ணி வந்துருச்சு. பயங்கர மழையாயிடுச்சு. ஸோ இவ்வளோ மழையில் வந்து போக முடியாது, அப்படியே கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் டீ காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது மழை அப்படியே கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. என்ன இவ்வளோ தண்ணி வருது, இதில் நீங்கள் இவ்வளோ தூரம் மலையில் ஏறுங்கிறீங்க, ரிஸ்க் அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஏன்னா பூனா பொறுத்த வரைக்கும் நான் ஸ்டாப்பாக 3 மந்த் வந்து மழை பெய்யும். மழை வரதும் நிற்கிறதும் இதெல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு பழக்கப்பட்ட விஷயம் தான். ஸோ மழையை பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய பியூட்டிஃபுல்லான பிளேஸஸ்லாம் நம்மளால் விசிட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி படிக்கட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1000 ஸ்டெப்ஸ் வந்து படிக்கட்டு இருக்குது. அதுக்கு மேலே ஒரு ஃப்ளாட்டான ஒரு மலை மாதிரி ஒரு பிளேஸு. அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் வந்து படி ஏறணும். அந்த அளவுக்கு உயரமான சிவன் டெம்பிளுக்கு தான் இன்றைக்கி நம்ம போயிட்டுருக்கோம். ஆனால் நீங்கள் போயிட்டு பாருங்கள், கண்டிப்பாக அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு மைண்டே டோட்டலாக அப்படியே ரெஃப்ரெஷ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். என்னோடய சிஸ்டர் 2 பேரும் பயங்கர ஃபாஸ்ட்டாக வந்து ஏறிட்டாங்க. நானும் என்னோடய ஹஸ்பண்டும் அப்படியே ஸ்லோவாக தான் பேசிக்கிட்டே ஏறணும். அண்ட் நாங்கள் ஏறினதுக்கப்புறம் சுத்தமாக மழையே இல்லை. நாங்களே சொல்லிட்டு இருந்த மழை ஹெவியாக வந்துடக்கூடாது, இன்றைக்கி இந்த கோவிலை பார்த்தே ஆகணுன்ற மாதிரி ப்ரேயர்ஸ்லாம் நிறைய பயங்கரமாக பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். சார் சொன்ன மாதிரி ஸ்டெப்ஸை தாண்டி அந்த ஃப்ளாட்டான இடத்தையும் தாண்டி ஒரு சின்ன பாதை மாதிரி போகும். அதுலேயும் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கரடு முரடான பாதைகள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நம்ம வந்து கிளம்பிட்டோம். ஸோ வந்து அவங்க வந்து வீடியோ வந்து ஷூட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தாங்க. லைட்டாக மூச்சு மட்டும்தான் வாங்குச்சு அவங்க 2 பேருக்கும். ஆனால் வந்து ஸ்டாமினா ரொம்பவே இருந்துச்சு. எனக்கெலாம் பயங்கர ஸ்டாமினாவே சுத்தமாக இல்லை. எங்களுக்கெலாம் ஒரு 15 மினிட்ஸ்க்கு முன்னாடியே அவங்க அந்த இடத்த ரீச் பண்ணிட்டாங்க. என்னாலாம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாலாம் வர முடியாது. நான் பை வாக்கில் தான் அப்படியே ஸ்லோவாக தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போ தான் கிளம்புறேன். எனக்கு முன்னாடி அவங்க எங்கேயோ போயிட்டாங்க. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நியர்பையில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி ட்ரக்கிங்லாம் போகிறது இந்த சீசனுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ போகிற வழியிலலாம் பார்த்திங்க அப்படின்னா சிவன் பக்தர்கள் ஸ்டாமினாக்காக இந்த மாதிரி சாக்லேட்ஸ் வந்து கொடுப்பாங்க. யாராச்சும் ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம் அப்படின்னா சாக்லேட்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதனால் நாங்களுமே நிறைய சாக்லேட்ஸ் கொண்டு போயிருந்தோம். ஸோ நிறைய பேர்த்துக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். ஃபைனலாக என் தங்கச்சி 2 பேரும் ஒரு 1.5 மணி நேரத்தில் ரீச் ஆகிட்டாங்க அந்த பிளேஸை. நாங்கள் 2 பேரும் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸ் ஆகிடுச்சு எங்களுக்கு ரீச் ஆகிறதுக்கு. நாங்கள் அப்படியே பொறுமையாக தான் வந்து போயிட்டுருந்தோம். ஏன்னா பாதை வந்து படிக்கட்டாக இருக்கிறதுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கால் வலி எடுக்கும். அண்ட் படிக்கட்டாக இல்லாத இடம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாறை மேலே போகிற மாதிரி இருக்கும். அண்ட் இப்போ தான் வந்து மழை பெஞ்சு நின்றதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நம்ம போகணும். ஆனால் அந்தளவுக்கு பயப்படலாம் தேவையில்லை. இங்கே போனால் பொறுத்த வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இது வந்து ஒரு பெரிய விஷயமாகவே தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். ஃபைனலாக கோவிலை வந்து ரீச் பண்ணிட்டோம். கோவில் பார்க்குறதுக்கு அமேசிங் இருந்தது. ஒரு 2 ஹவர்ஸ் வந்து நீங்கள் ஒரு ட்ரக்கிங் போயிட்டு ஒரு பிளேஸை நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் எவ்வளோ தூரம் நடந்து வந்த அந்த இதுவே தெரியாது. கோவில் கிட்ட வரும்போதே அவ்வளோ பீஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப காமாகவுமே இருந்துச்சு. ஒரு கொஞ்சம் கூட பார்த்திங்கன்னா கால் வலியே இல்லை, அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் இதில் சர்ப்ரைஸான விஷயங்கள் நிறைய பார்த்தோம். அண்ட் இதில் என்னென்னா தண்ணி வந்து தேங்கி இருக்கும், அந்த குளம் மாதிரி அந்த பாறையிலேருந்து வர தண்ணி அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. சிவன் டெம்பிளில் வந்து சுத்தமாக, அதாவது நீங்கள் கீழே ஏறுறதுலேருந்து மேலே வரைக்கும் எந்த ஒரு பவர் சப்ளையுமே கிடையாது. ஆனால் நைட்டும் கூட இங்கே கோவிலுக்கு வந்து வரக்கூடிய ஆட்கள், டார்ச் லைட்டோடு வரக்கூடிய ஆட்கள் கூட இருக்காங்க. இந்த பெரிய மலையை குடஞ்சி தான் உள்ள சிவன் இருக்காங்க. ஃபைனலாக சாமி கும்பிட்டு ஃபேமிலி பிக்சர் வந்து எடுத்துட்டோம்.